தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 78வது நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கும் அவரது படத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதன் பிறகாக தற்போது அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வில் முதலமைச்சர் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களினுடைய 78வது நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று தீண்டாமை ஒழிப்பு தினமானது நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இன்று தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தியாகிகள் தினத்தையொட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்படுகிறது. அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு வீரர்கள் மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளும் நாம் பார்த்து வருகிறோம். தலைமைச் செயலகத்தில் உள்ள இராணுவ மைதானத்தில்
தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. அதில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இந்திய அரசியலமைப்பின்பால் இடைவிடாத உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகன் ஆகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம், வாக்கு, செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்று இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். தியாகிகள் தினத்தையொட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்தோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் தியாகிகள் தினத்தையொட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்வில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறார். தியாகிகள் தினத்தையொட்டி தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி தற்போது ஏற்கப்பட்டது.